5000 இன்னைக்கு வரவு வச்சிருக்கிறத பெண்கள் எப்படி பார்க்கறாங்கன்னு ஒரு 5000 ரூபாய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மாச சம்பளமே சும்மா கிடைச்ச மாதிரி இருக்கும்போது பல மாதங்கள் இதே 1000 ரூபாய் கூட கொடுக்காம இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல 1000 ரூபாய் கொடுக்கவே வழி இல்லைன்னு சொன்னவர்கள் இன்னைக்கு தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறப்ப மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சே ஆகணுங்கிறதுக்காக இன்னைக்கு 5000 ரூபாய் அந்த டைம்ல கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்கல்ல. இது எங்களை கொடுக்க விடாம ஒரு சதி நடக்க போகுதுன்னு தான் நம்ம இதை முன்வைக்கிறாங்க. திமுகவோட அந்த நிர்வாக தோல்வியை மூடி மறைக்க முடியாது. இது ஒரு பேட்ச் ஒர்க். பாஜக மாநிலங்கள்ல கூட பல சலுகை திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இந்த ஆக்சுவலி நிதிஷ்குமாரை ஃபாலோ பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். நிச்சயமா ஏதோ ஒரு சக்சஸ் ஃபார்முலா இருக்குன்றதை அதை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. மகளிர் உரிமை தொகை, அதில் அடுத்தடுத்த மாதங்களுக்கான அந்த பணத்தை முன்கூட்டியே செலுத்துவது, கூடுதலாக மே மாதத்திற்கு ஒரு சிறப்பு தொகையாக 2000, மொத்தம் சேர்த்து 5000 இன்னைக்கு வரவு வச்சிருக்கிறத தமிழ்நாட்டு பெண்கள், குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய கிட்டத்தட்ட 1.3 கோடி பெண்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா பெண்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுத்ததே மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அவர்களுக்கு அது சேமிப்பாகவும் சில தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டப்ப அதை அவர்கள் ஒரு பயனுள்ள வகையாக பார்த்தாங்க. அதுவும் 5000 ரூபாய் கூடுதலாக சேர்த்து கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு லாபம். கிட்டத்தட்ட இன்னைக்கு பல பேருக்கு 10,000 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மாச சம்பளமே சும்மா கிடைச்ச மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அந்த 1.5 கோடி மக்களுமே ஓட்டு போட்டுருவாங்களா திமுகனா மாட்டாங்க. ஏன்னா பல அதிருப்திகளும் இருக்குது. ஆனால் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு ஒரு நடுத்தர மக்களுக்கும் ஒரு பின்தங்கிய மக்களுக்கு 5000 ரூபாய் மிகப்பெரிய ஒரு தொகை. நம்ம சொன்ன மாதிரி பல பேருக்கு அது பாதி மாச சம்பளம். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா மக்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இது எதிர்க்கட்சிகள் எப்படி விமர்சனமாக கொண்டு போக போறாங்க, திமுகவோட அந்த நிர்வாக தோல்வியை எப்படி மக்கள் மத்தியில் நினைவுபடுத்த போறாங்க. ஏன்னா மறதி ஒரு தேசிய வியாதி அப்படின்னு சொல்ற மாதிரி கடந்த காலத்தை மறந்துடுவோம். பல ஆண்டுகள் பல மாதங்கள் இதே 1000 ரூபாய் கூட கொடுக்காம இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல 1000 ரூபாய் கொடுக்கவே வழி இல்லைன்னு சொன்னவர்கள் இன்னைக்கு தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறப்ப மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சே ஆகணுங்கிறதுக்காக இன்னைக்கு 5000 ரூபாய் நீ 3 மாசத்துக்கு முன்னாடியே கொடுக்குறேன். அதுக்கு பின்னணி காரணமாக அவர்கள் சொல்வது, வரப்போகிற மாதங்களில் இதை கொடுக்க விடாமல் செய்வதற்கான சதி நடக்க இருக்கிறது. அதையெல்லாம் முறியடிக்கும் விதமாக முன்கூட்டியே இதை நாங்கள் கொடுத்துட்றோம், பெண்கள் யாரும் அந்த டைம்ல கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்கல்ல. இது எங்களை கொடுக்க விடாம ஒரு சதி நடக்க போகுதுன்னு தான் நம்ம இதை முன்வைக்கிறாங்க. இதை மக்கள் காசை வாங்குற பெண்களும் அப்படியே இதை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, அப்படி பார்க்க மாட்டாங்க? இல்லை, இது திமுக ஒரு யுக்தி. அதான் நம்ம ஒரு அச்சத்தை உருவாக்கி ஒரு பயத்தை காட்டி ஒரு பூச்சாண்டியை காட்டி மக்களை பயத்திலேயே வச்சிருந்து அந்த பயத்தை பயன்படுத்தி தங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர தான் பண்றாங்க. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான். ஆனா இருந்தாலும் கூட திமுகவோட அந்த நிர்வாக தோல்வியை மூடி மறைக்க முடியாது. இது ஒரு பேட்ச் ஒர்க். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு சொன்ன மாதிரி இது ஒரு பேட்ச் ஒர்க் பண்றாங்க. இத்தனை காலமா பல தோல்விகளை செஞ்சுட்டு நிர்வாக தோல்விகள் பல இடங்கள்ல மக்கள் போராட்டம் பண்றாங்க. எல்லா துறையுமே போராட்டம். அதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த 5000 கொடுத்து பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும், மனதை குழப்பத்துக்கு உண்டாக்கும். ஆனால் எதிர்க்கட்சிகளோட வீரியமான பிரச்சாரம் இருந்தால் இது முறியடிக்கப்படும். ஒருவேளை மக்கள் இதுக்கு மயங்கி ஓட்டு போட்டுட்டாங்கன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டா ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். எப்படி திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் விஜய் அவர்களை நம்பி போகாம என்னென்னமோ சொல்றார், ஆசை வார்த்தை, உங்களுக்கு துணை முதலமைச்சர், உங்களுக்கு முக்கியமான இலாக்கா, அதிகமான சீட்டு, எல்லாமே ஆசை வார்த்தை கூறினாலும் கூட அங்கே போனால் தோல்வி நிச்சயம், வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி உஷாரா திமுக இருக்காங்களோ அதே மாதிரி மக்களும் உஷாரா 5000 கொடுத்தாலும் சரி 10,000 கொடுத்தாலும் சரி வாங்கிக்கிட்டு, விஜய் சொன்ன மாதிரி வாங்கிக்கிட்டு ஓட்டை மாற்றி போட்டு சரியான ஆட்சியை தேர்ந்தெடுக்காட்டி ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் வட்டி முதலுமா வசூல் பண்ணிடுவாங்க. இல்லை, ஏன்னா இதில் நாட் ஓன்லி இப்போ இந்த மாதங்களுக்கான மொத்த தொகையாக 5000 அப்படிங்கிறது இல்லாமல் திராவிட மாடல் 2.0 அடுத்த ஆட்சி
வரும் பொழுது 2000 வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. கூடவே இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுக அதை அறிவிச்சிருந்தாங்க வாக்குறுதியாக. இப்போ அதையும் முறியடிக்கும் விதமாக திமுக ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மாதிரி இந்த விஷயத்தை வச்சிருக்கிறாங்க. சரி, இதுவரைக்கும் கொடுத்தவங்க கூடுதலாக இந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்கிறவங்க அடுத்து 2000 ரூபாயும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்போ கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படும்ல, மனசுல ஏற்படும்ல பெண்களுக்கு. நிச்சயமா நம்பிக்கை மோசடி அப்படிங்கிறது திமுகவுக்கு வாடிக்கை. அதாவது சொல்லி ஏமாத்துறதுங்கிறது திமுக வந்து சாதாரண விஷயம், கை தேர்ந்த விஷயம். அதை மக்களோட மறதியை பயன்படுத்திக்குவாங்க. எப்படியும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு இழுத்து அடிச்சுடுவாங்க. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தான் இந்த 2000 கொடுப்பாங்க. கேட்டால் மத்திய அரசு நிதி கொடுக்கல, முடக்கிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அது அவர்களுக்கு தான் சாக்கு போக்கு சொல்ல வழிகள் இருக்கே. ஆளுநர் மேலே பழிய போட்டுருவாங்க, இல்லைன்னா மத்திய அரசு மேலே பழிய போட்டுருவாங்க. இப்போதைக்கு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக இந்த 5000, அதுதான் சொன்ன மக்கள் உஷாராக இருக்கணும். இல்லாட்டி இன்னைக்கு 5000 கொடுத்துட்டாங்க, ஆனால் ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் பிடிச்சிட்டா வட்டியும் முதலுமா வசூல் பண்ணிட்டு மக்களை வந்து இன்னும் அதில் பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. உஷாரா இல்லைன்னா ஆபத்து, திருடர்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை கம்பெனிகள் வந்து அதிக வட்டி தரேன்னு சொல்லி மக்கள்கிட்ட பணத்தை ஏமாற்றிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி அள்ளி கொடுத்து மக்கள்கிட்ட வந்து சுரண்டி எடுத்துகிட்டு போக திமுக திட்டமிடுது. உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து சொல்லிக்க வேண்டிய. இல்லை அப்படி பார்த்தா இங்கே நான் இன்னொரு விஷயம் இதை கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணி பொருத்தி பார்க்குறேன். பீகார் எலெக்ஷன் அப்போ அங்கே வந்து ஒரு 10,000 ரூபாய் முன்கூட்டியே வங்கி கணக்கில் போடப்பட்டது. ஆனால் அது கடனுதவின்ற பேரில் அது போடப்பட்டது. இங்கே உரிமை தொகைன்ற பேரில் 5000 ரூபாய். அங்கே அந்த முன்னெடுப்புன்றது வெற்றியை தேடி கொடுத்தது. அது மாதிரி இங்கே ஏன் இது வெற்றியை தேடி கொடுக்கக்கூடாது? இல்லை, வெற்றியை தேடி கொடுக்கலாம். அதுதான் நம்ம சொன்னோம். மக்களை வந்து இவர்கள் வந்து ஈர்க்கிறதுக்கான எல்லா விதங்களையும் பண்ணுறாங்க. இப்போ பீகார் தேர்தலில் வந்து பயனடைஞ்சது அந்த ஒரு 10,000 கொடுக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி பல தேர்தல்களில் வந்து ஆளுகிற அரசு வந்து பல சலுகை திட்டங்களை கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க. பல தேர்தலில் நம்ம பார்த்தோம். பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட பல சலுகை திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுச்சு. அதையெல்லாம் பார்த்து தான் திமுக அதை செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டா அது எப்படி கொடுக்கறது? இந்த ஆக்சுவலி நிதிஷ்குமாரை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். நிச்சயமா ஏதோ ஒரு சக்சஸ் ஃபார்முலா இருக்குன்றதை அதை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதை தான் நம்ம சொன்னோம், இதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான். பல மாநிலங்களில் வந்து மக்களுக்கான திட்டங்களை கொடுக்குறாங்க, அதுக்கான செயல்பாடுகளை கொண்டு வராங்க, மக்களுக்கு மேலும் நல்லது செய்ய முயற்சி பண்றாங்க. ஆனால் திமுக இத்தனை நாட்களா என்ன செஞ்சாங்க? இத்தனை நாட்களா மக்கள்கிட்ட சுரண்டிட்டு இருந்தாங்க, பல கோடி ரூபாய் கொள்ளையடிச்சாங்க, கோடி கணக்கில் இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து சில துளிகளை தூவிட்டு ஒரு திருடன் வந்து பேங்கை கொள்ளையடிச்சிட்டு போகும்பொழுது கொஞ்சோண்டு தூவிட்டு போனால் அந்த மக்கள் அதை எடுத்துகிட்டு போவாங்க, இவங்க திசை மாறிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி கொள்ளையடிச்சதில் கொஞ்சோண்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் ஏமாந்துட்டா இன்னும் மிகப்பெரிய ஒரு மோசமான ஆட்சியை பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி திட்டங்கள் அறிவிக்கும் போது கூட இந்த பக்கம் எதிர்க்கட்சியினுடைய விமர்சனங்களில் ஒரு விமர்சனமாக இருப்பது, இந்த மாதிரி இலவசங்கள் அறிவிப்பு இது எதிர்க்கட்சின்னு கூட வச்சுக்கலாம், இல்லை நார்மல் மக்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப், ஒரு சிலரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இலவசங்கள்னு கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட கடன் சுமையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போவே கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கிட்ட வந்துருச்சு. ஏன்னா சமூக வலைதளங்களில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தையும் நான் பார்த்தேன். இப்போ கடன் சுமையை திமுக ஏற்றி வைத்திருக்கிறது, இவ்வளோ தூரம் கொடுக்குறாங்கன்னா எல்லாமே கடன் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த புரிதல் மக்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்களுக்கு வந்து நேரடியாக அதோட தாக்கம் ஏற்படாதனால ஒரு எலைட் பீப்புள் மத்தியில் இருந்தாலுமே சாமானிய மக்களுக்கு தனக்கு என்ன லாபங்கிற பார்க்குற மனநிலை தான் இருக்குது. இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க, என்னோட குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. நாளைக்கு இதோட தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியறதில்ல, நேரடியாக தெரியறதில்ல. விலைவாசி உயர்வது இதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்தில் விமர்சிச்சுட்டு போனாலுமே கூட தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு கவர்ச்சியான திட்டங்கள் ஒரு பயனடைகிறது. இப்போ இந்த 5000 வாங்கினாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வில் வந்து அது பத்தாது. இன்னைக்கு வந்து எல்லாமே கட்டணங்கள் உயர்ந்து கிடக்குது, பால் விலை, மின்சார கட்டணம் எல்லாமே உயர்ந்து கிடக்குது. ஆனால் அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்த பேட்ச் ஒர்க்கை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மக்கள்கிட்ட இன்னும் மக்களை வந்து ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே தான் தள்ள போகிறாங்க. நாளைக்கு இன்னும் 10,000 ரூபா கொடுத்தாலும் கூட, மாதம் 10,000 ரூபா கொடுத்தாலும் கூட பத்தாத ஒரு சூழ்நிலை தான் உருவாக போது, அந்த இடத்துக்கு தான் இட்டு செல்லுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ கவர்ச்சி திட்டங்கள் மூலமா ஓட்டு அறுவடை மட்டும்தான் செய்கிறாங்களே தவிர மக்களையோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலை. நீங்கள் சொல்வது போல பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் தளத்தில் இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்னென்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அது நடக்கும்போது தொடர்ந்து பேசலாங்க சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.